வணக்கம். த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற ஹூ இஸ் எரின் கார்ட்டர் அப்படிங்கிற சீரியலோட விமர்சனம். 7 எபிசோடு 40லேருந்து 45 நிமிஷம் ஒன்னொன்னும். இங்கிலீஷ் ஒரிஜினல் இது தமிழ், ஹிந்தி அந்த மாதிரி இந்திய மொழிகள்லையும் அவைலபிளாக இருக்குது. பேரை கேட்டதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கதையோட அவுட்லைன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். எரின் கார்ட்டர் அப்படிங்கிற பேரில் வாழற நம்ம ஹீரோயின் உண்மையில் யார்? ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன குழந்தையோட புட்டியும் கையுமா இங்கிலாந்துலேருந்து ஒரு போட்டில் ஏறி பயணிக்கிற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. கதை சில வருஷங்களுக்கு பிறகு ஸ்பெயினில் பார்சிலோனா நகரத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எரின் கார்ட்டர் ஒரு ஸ்கூலில் டெம்பரரி டீச்சர். அவங்க கிட்ட இருந்த சின்ன குழந்தை இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன பொண்ணா வளர்ந்து அதே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம். இவங்களுக்கு இப்போ ஒரு கணவனும் உண்டு. அவர் அந்த ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை பார்க்குறாரு. வாழ்க்கை சந்தோஷமா சாதாரணமா ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு திருட்டு நடக்குது. அந்த திருட்டின் பொழுது எரின் கார்ட்டரும் அவங்களுடைய மகள் ஹார்ப்பரும் அங்கதான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹார்ப்பரை ஒரு திருடன் சுட முயற்சி செய்யும் பொழுது திடீர்னு எரின் கார்ட்டர் வந்து பயங்கரமா சண்டை போட்டு அந்த திருடனோட துப்பாக்கியை பிடுங்கி அவனே திரும்ப சுட்டுடுறாங்க. அடிபட்ட அந்த திருடன் இவங்கள அடையாளம் தெரிஞ்ச மாதிரி பார்த்து பேசுறான். இந்த இன்சிடென்ட் ரொம்பவே அந்த ஊர்ல பரபரப்பா பேசப்பட்டு இவங்க போட்டோ கூட லோக்கல் நியூஸ்ல வெளியாகுது. இதை பார்த்து எரின் வந்து ரொம்ப கவலைப்படுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஏன் அப்படி? இவங்களுக்கும் இவங்க ஷூட் பண்ண அந்த திருடனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு சாதாரணமா ஒரு குடும்ப தலைவியா வாழ்ந்துட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கை டோட்டலா தலைகீழா மாறி போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யார் இந்த எரின் கார்ட்டர்? அவங்களோட இன்னொரு பேர் என்ன? இதை பற்றிலாம் விரிவா ஆக்ஷன், எமோஷன், த்ரில், காமெடி இதெல்லாம் கலந்து ஒரு மசாலா என்டர்டெயின்மெண்ட்டோட கொடுக்கறது தான் இந்த சீரியலோட மீதி கதை. இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதோட கதை தான். இந்த ஒளிஞ்சு வாழற மாரி, இந்த சீக்ரெட் ஐடென்டிட்டியோட இருக்கிற மாரி கதையெல்லாம் பல மொழிகள்ல, பல வருஷங்களா நாம பார்த்து பழக்கப்பட்டுருக்கோம். சமீபத்தில வந்து விஜய் நடிச்சு வெளியான லியோ படம் கூட அந்த மாரியான ஒரு படம் தான். அது எல்லாத்துலயும் கதை ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரி ஆர்க்ல தான் போகும். முதல்ல எல்லாம் சாதாரணமா இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடக்கும். அதுல நம்ம ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய சுய உருவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது அவங்களோட பழைய வாழ்க்கையில உள்ள அந்த வில்லன்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன அடி, உத, குத்து, கொலை இப்படியோட ஏதோ ஒரு முடிவுக்கு வரும். இந்த சீரியலும் இதே மாரி ஸ்டோரி ஆர்க் உண்டு. ஆனா, இது மட்டுமே மெயின் கதையா இல்லாத, இதுல சில சைடு கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு இந்த கதைய ரொம்பவே சுவாரஸ்யமா, ஒரு லைட் ஹார்ட்டட், எமோஷனல் என்டர்டெய்னரா மாத்தினது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சீரியல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும், ஒரு பிடிப்பையும் இது ஏற்படுத்துது. இதுல எரினோட பக்கத்து வீட்டுக்காரரும், இவரோட கணவரோட நண்பருமான எமிலியோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவர் வந்து ஒரு போலீஸு. ரொம்ப நல்ல ஆளு. ஆனா கொஞ்சம் பயந்த சுபாவம். இவருக்கு எரின் மேல ஒரு சந்தேகம் ஏற்படுது அந்த சூப்பர் மார்க்கெட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஆனா எரின் கேட்காமலேயே அவங்களுக்கு இவரு சில உதவிகள்லாம் செய்றாரு. ஆனா ஒண்ணொண்ணும் எப்பயுமே சொதப்பி ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிட்டே போகும். போராத குறைக்கு எரினோட சண்டை போடுற திறமைய யூஸ் பண்ணி, தனக்கு சில உதவிகள் செய்ய சொல்லி இவரு கேட்பாரு. அதனாலயும் பிரச்சனைகள் பெருசாகிட்டே போகும். இந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடியா கதைய கொண்டு போகும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்டோரி ட்ராக்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இவங்க 2 பேரோட காட்சிகள் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். இது தவிர பெனலோப்பின்னு இன்னொரு பக்கத்து வீட்ல இருக்கிற பொண்ணு, அவங்களோட கேரக்டர். எரினுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், சண்டைகள், அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா நம்ம ஊரு சீரியல் மாரி ஒரு வம்போட அந்த மாரி இருக்கும். இதே மாரி இவங்க ஸ்கூல்ல கூட வேலை செய்ற ஒலிவியா அப்படிங்கிற கேரக்டர். நார்மலா ஒரு சீரியஸான கதையில இந்த மாரி பல சைட் ட்ராக்ஸ் இருந்தா, அது கதையோட விறுவிறுப்ப குறைச்சு, நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, இந்த சீரியலோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சைட் ட்ராக்ஸ் தான். இது இல்லன்னா 10ஓட 11னா ஒரே மாரி ஸ்டோரி ட்ராக்கோட இந்த சீரியலும் போயிருக்கும். ரைட்டர் மற்றும் டைரக்டருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நடிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எரின் கார்ட்டர், ஹார்ப்பர், எமிலியோ, ஒலிவியா, எரினுடைய கணவர் ஜோடி,
அதுக்கப்புறம் டேனியல் லாங் இந்த மாதிரி கேரக்டரில் நடித்த எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா எவின் அகமத் அவங்க தான் வந்து எரின் கார்ட்டரா நடிச்சிருக்காங்க. இவங்க நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதே மாரி பெப் அம்ப்ரோஸ் இவர் தான் எமிலியோ கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அதே மாரி டேனியல் லாங் கேரக்டர்ல நடிச்சவரு. எல்லாருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சீரியலோட மேக்கிங்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. அழகான லொகேஷன்ஸ், நல்ல கேமரா ஒர்க்கு, கிராபிக்ஸு, ஸ்டண்ட்ஸு அப்படி இப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. குறைன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுல சில குறைகள் இருக்கு. சில போர்ஷன்ஸ்ல இந்த நம்பகத்தன்மை கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. முக்கியமா எரின் கார்ட்டரோட ஆரம்ப கதை. அவங்க எப்படி ஒரு இந்த கேங்க்குள்ள போறாங்க, அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் சரியாவே எழுதப்படல என்ன பொறுத்தவரைக்கும். அதே மாரி ஒரு சாதாரண ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால எப்படி பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ்லாம் குடியிருக்காங்க, அங்க எப்படி பெரிய கன் ஃபைட்ஸ்லாம் நடக்குது ஒரு பிரச்சனையும் இல்லாம, அதெல்லாம் நம்பவே முடியல. தவிர அந்த சூப்பர் மார்க்கெட் இன்சிடென்ட் கூட எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க பார்க்கும்பொழுது, உங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை கொஞ்சம் இல்லாத மாரி தான் தோணும். பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆனாலும் இந்த சீரியல் ஓவராலா பார்க்கும்பொழுது, ரொம்பவே ஒரு பொழுதுபோக்கா, ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா இந்த ஸ்கிரிப்ட் போய்க்கிட்டே இருக்கும். த்ரில்ஸு, ஆக்ஷன், காமெடி, எமோஷன்னு காட்சிக்கு காட்சி வித்தியாசமா இருக்கிறதுனால, போரே அடிக்காம, டிராக் ஆகாம போய்க்கிட்டே இருக்கும். இந்த சீரியலோட ஓவரால் கதை ஆர்க் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பிரெடிக்டபிளா இல்லாம, போர் அடிக்காம போய்க்கிட்டே இருக்கும். இந்த சீரியலுக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். வயலன்ஸ் அப்டின்லாம் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா, ஒரு சில சின்ன நெருக்கமான காட்சிகள் இதுல உண்டு. மத்தபடி எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட பார்க்கக்கூடிய சீரியல் தான் நான் நெனைக்கிறேன். ஆனா, நீங்க பார்த்து உங்க சிச்சுவேஷன் படி முடிவு பண்ணிக்கங்க. ஒரே வீக்கெண்ட்ல ஜாலியா பார்க்கறதுக்கு ஏத்த ஒரு சீரியல் இது. தமிழ் டப்பிங்ல இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் ஒரு முறை இன்னொரு ரிவ்யூவோட உங்கள சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.